வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ட்ரேடர் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போது லாஸ்ட் 1 இயராக வந்து நம்மளுடைய 2 லைன் ஸ்ட்ராட்டஜியோடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த லைன்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நமக்கு இண்டிகேஷன் வந்தவொன்னே தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதனுடைய வீடியோஸை தான் வந்து நம்ம ப்ளூ கலரில் மார்க் பண்ணி போட்டிருப்போம். ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்க போர்ஷன் எல்லாமே நம்ம கேட்ச் பண்ண பாயிண்ட்ஸு ஸ்பாட் ஷார்ட்டில். இப்போ அதே ப்ரீமியம் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து மினிமம் நம்ம 30லேருந்து 70 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கேட்ச் பண்ணுவோம் ஸ்பாட்டில். அப்போ அதே ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 40 பாயிண்ட்ஸ் நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லாஸ்ட் வீக் வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுத்துக்குமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். பட் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்க்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செல்லிங் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் ப்ரீமியம்லாம் நம்ம ஜாஸ்தி இருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம ஆப்ஷன் பையன்றதுனால ஆப்ஷன் பையிங்க்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பட்டு 90-95% பேர் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து லாஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நானும் அப்படி தான் லாஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து ஓரளவுக்கு இப்போ ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக மாறிட்டு இருக்கோம். அதே மாதிரி மற்றவங்களும் அந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டில் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. இதை வந்து நம்ம ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி யாருக்குன்னா தேவை இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ப்ரீமியம் ஷார்ட்டில் வந்து எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ண முடியுன்றதை வந்து லாஸ்ட்டில் ஒரு அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இந்த லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நம்ம கிடைச்ச பாயிண்ட்ஸை வந்து நம்ம அப்டேஷன் பண்ணிக்கிறேன். சேம் அதே பேசிக் மெத்தடில் தான் வந்து நம்ம எல்லா நாளுமே வந்து பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ணுவோம். பட் அவ்வளோ பாயிண்ட்ஸை பிடிப்போம்னா பிடிக்க மாட்டோம். நம்மளுடைய ஆவரேஜான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 30 பாயிண்ட்ஸ் இல்லை 40 பாயிண்ட்ஸ் இது வந்து ஆவரேஜாக நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். அதுவும் நம்ம என்ன மாதிரியான மார்க்கெட்டில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலான்றதையும் நம்ம வந்து இதை சொல்லிவிடுவோம் இந்த ஸ்ட்ராட்டஜியில். அதனால் எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே வந்து என்ட்ரி, எங்கே வந்து டார்கெட்டு அப்படின்றது ஈஸியாக வந்து பேனிக்காக இல்லாமல் நம்ம இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாருன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தேவை இருக்குது அப்படின்னாவும் நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வாரம் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ 16ஆம் தேதி மண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செல்லு வந்து இண்டிகேஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து 133 பாயிண்ட்டை வந்து நம்ம கேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ட்ரேடாக அமைஞ்சுது 16ஆம் தேதி. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17ஆம் தேதி அங்கே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டோட டைமிங்கோட போட்டிருக்கேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா செல் இண்டிகேஷன் தான். செல் இண்டிகேஷன் கொடுத்து 240 பாயிண்ட் நம்ம இங்கே கேட்ச் பண்ணுறோம். ஸ்பாட் சார்ட்டில் வந்து 240 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணுறோம்னாக்கா அப்போ அங்கே ப்ரீமியமில் மினிமம் 50லேருந்து 100 பாயிண்ட் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பாயிண்ட் அவுட் பண்ணி. வாங்க 18ஆம் தேதி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு எஸ்எல் அடி வாங்கியிருக்கு, ஒரே ஒரு ட்ரேடு வந்து எஸ்எல். ஆனால் அந்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா 48 பாயிண்ட் நமக்கு இங்கே எஸ்எல்னால் ப்ரீமியம் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எஸ்எல் கொடுத்துருப்போம் இதில். அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குனாக்கா செல் ட்ரெண்டு தான் கொடுத்துருக்கு. இப்போ செல்லு வந்து நம்ம அடுத்தது ஒரு ட்ரேட் எடுத்துருந்தோம்னா இந்த 20 பாயிண்ட்ஸையும் ஈக்குவல் பண்ணி நம்ம இங்கே ப்ராஃபிட்டபுளாகவே ஈஸியாக முடிச்சிருக்க முடியும். ஏன்னா 150 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம் 18ஆம் தேதி. அதுக்கு அடுத்தது 19ஆம் தேதியும் வந்து ரொம்ப பெரிய சைட்வேஸ் மார்க்கெட்டு தான். அதில் நம்ம ட்ரேடு எடுத்துகிட்டு போமான்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எடுத்திருந்தால் கூட நம்ம வந்து லாஸில் இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா எஸ்எல் அடி வாங்கியிருக்காது, ப்ரீமியம் கரைகிற ப்ரீமியம் டிகே இருக்குது அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் யோசிச்சிருப்போம். ஆனால் மூமெண்ட் அந்தளவுக்கு கொடுத்துருக்காது. பட் 20 பாயிண்ட்டு கேட்ச் பண்ணியிருக்க முடியும் நம்மளால். ஏன்னா ஸ்பாட் ஷாட்டில் வந்து ஒரு 40 பாயிண்ட் இங்கே காட்டுது அப்படின்னா நம்மளால் வந்து அங்கே ப்ரீமியம் வந்து 20 பாயிண்ட்டு கேட்ச் பண்ண இருக்க முடியும். பட் ஆனால் இந்த ட்ரேடு வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒரு சரியான ட்ரேடாக இருந்திருக்காது. இந்த மாதிரி என்றைக்கா ஒரு நாள் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குனாக்கா அதுக்கு அடுத்த நாள் நமக்கு நல்லா ட்ரேடு கிடைக்க போகுதுன்றதை நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஐடென்டிஃபை ஆகிடும். பட் அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சரியான ட்ரேடு கிடச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்லு வந்து கிடச்சிருக்கு, இண்டிகேஷனும் வந்து நமக்கு நல்லா ட்ரெண்டிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுத்துருக்கு. 353 பாயிண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். இப்போ இது வந்து ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 24,100 புட்டு.
டிசம்பர் 26. இந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலையிலேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நமக்கு இந்த இந்த ப்ரீமியம் தான் ஓட போகுதுன்றதை நம்ம காலையிலேயே டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அது மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா தான் இந்த சார்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா பாருங்கள் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருக்கோனாக்கா 552 பாயிண்ட்ஸ் வரையும் போயிருக்கு. நம்ம என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எங்கே இருந்திருக்குனாக்கா 248 நமக்கு வந்து என்ட்ரி 248 என்ட்ரி எடுத்திருக்கோம். ஆனால் அதே பாயிண்ட் டபுள் மடங்கு நம்ம ஓடி இருக்கு. நம்ம ஆனால் அவ்வளோ பாயிண்ட்டை நம்ம கேட்ச் பண்ண மாட்டோம். ப்ரீவியஸாக போட்ட நம்ம சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். 354 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் மேக்ஸிமம். ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ்லேருந்து 40 பாயிண்ட்ஸு, அதாவது 20 to 30 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சம்திங் தான் கொடுப்போம் நம்ம. ஏன்னா நெஃப்டியில் மட்டும் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல ட்ரேட் அமையும் போது அதை நம்ம ட்ரைலிங் பண்ணுறது எப்படின்றதும் சொல்லிக் கொடுப்போம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில். யாருக்காச்சும் இந்த ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுதுனாக்கா கால் பண்ணுங்கள், கொடுத்துருக்க நம்பருக்கு. தேங்க்யூ.